அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள். இக்காணொளியிலே நுண்ணறிவு சார்ந்த 2 வினாக்களும் அவற்றுக்கான விளக்கங்களையும் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையிலே முதலாவது வினா, மைதானத்தில் உள்ள பிள்ளைகளில் ஒவ்வொரு 9 பேருக்கும் 3 பேர் உயரம் கூடியவர்கள். அங்குள்ள பிள்ளைகளில் உயரம் குறைந்தவர்கள் 42 பேர் எனின் மைதானத்தில் உள்ள பிள்ளைகள் எத்தனை பேர்? எனவே ஒரு மைதானத்திலே அதிகளவான பிள்ளைகள் இருக்கின்றார்கள். அதிலே உயரம் கூடிய பிள்ளைகளும் இருக்கின்றார்கள், உயரம் குறைந்த பிள்ளைகளும் காணப்படுகின்றார்கள். இந்த வினாவிலே உயரம் குறைந்தவர்களுடைய எண்ணிக்கை எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது, 42 பேர் என தரப்பட்டிருக்கின்றது. ஆனால் கேட்கப்பட்ட வினா அங்குள்ள மொத்த மாணவர்களுடைய எண்ணிக்கை தான் கேட்கப்பட்டிருக்கின்றது. எனவே எவ்வாறு இலகுவாக செய்வது என்பது தொடர்பாக பார்ப்போம். தரப்பட்ட தரவில் இருந்தே இலகுவான வழிமுறையை நாங்கள் பின்பற்றிக் கொள்ள வேண்டும். எவ்வாறு சொன்னால், ஒவ்வொரு 9 பேருக்கும் 3 பேர் உயரம் கூடியவர்களாக இருக்கின்றார்கள். தரப்பட்ட தரவின்படி ஒவ்வொரு 9 பேருக்கும் 3 பேர் உயரம் கூடியவர்கள். எனவே இந்த வினாவை நான் கூறுவது போல நீங்க சிந்திக்கின்ற போது மிக இலகுவாக இருக்கும். எவ்வாறு சொன்னால், ஒவ்வொரு 9 பேர் என்று சொல்கின்றார்கள். எனவே ஒரு குழுவிலே 9 பேர் இருக்கின்றார்கள் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். நன்றாக கவனியுங்கள். ஒரு குழுவிலே 9 பேர் இருக்கின்றார்கள் என்று எடுத்துக்கொள்வோம். அவ்வாறாக ஒவ்வொரு குழுக்களும் அங்கே காணப்படுகின்றது. ஒவ்வொரு குழுக்களிலும் 9 பேர் இருக்கின்றார்கள் என்று எடுத்துக்கொள்வோம். அவ்வாறு 9 பேருக்கு, ஒரு குழுவிலே காணக்கூடிய 9 பேரில் 3 பேர் உயரம் கூடியவர்கள் என்பது தரவு. ஆகவே அந்த 9 பேரில் 3 பேர் உயரம் கூடியவர்களாக இருந்தால், அதே 9 பேரில் உயரம் குறைந்தவர்கள் 6 பேராக இருப்பார்கள். மொத்தமாக 9 பேர், அதிலே உயரம் கூடியவர்கள் 3 பேராக இருந்தால் உயரம் குறைந்தவர்கள் 6 பேர். ஏன் நான் இந்த உயரம் குறைந்தவருடைய எண்ணிக்கை எடுத்துக்கொண்டேன் என்று சொன்னால், உயரம் குறைந்தவர்களுடைய மொத்த எண்ணிக்கை வினாவிலே தரப்பட்டிருக்கின்றது. உயரம் குறைந்தவருடைய மொத்த எண்ணிக்கை 42 பேர் என தரப்பட்டிருக்கின்றது. அதனை வைத்துக் கொண்டுதான் மொத்த மாணவர்களுடைய எண்ணிக்கை காணப்போகிறோம். எனவே நான் இந்த தரவை எடுத்துக்கொள்கின்றேன். 9 பேரில் 6 பேர் உயரம் குறைந்தவர்கள். ஆகவே ஒவ்வொரு 9 பேர்களை கொண்ட ஒவ்வொரு குழுக்களிலும் உயரம் குறைந்தவர்கள் 6 பேர் காணப்படுவார்கள். எனவே தரப்பட்ட தரவின்படி மொத்தமாக 42 பேர் அங்கே உயரம் குறைந்தவர்களாக காணப்படுகிறார்கள். 42ஐ 6ஆல் வகுக்கின்றேன். ஏன் 42ஐ 6ஆல் வகுக்கின்றேன் சொன்னால், ஒவ்வொரு 9 பேரில் உயரம் குறைந்தவர்கள் 6 பேர் இருக்கின்றார்கள் சொன்னால், இவ்வாறு 6 பேராக சேர்ந்ததுதான் 42. இவ்வாறு ஒவ்வொரு 9 பேரிலும் உயரம் குறைந்தவர்கள் 6 பேராக சேர்ந்துதான் மொத்தமாக உயரம் குறைந்தவர்கள் 42 பேர் என இங்கு வினாவில் தரப்பட்டிருக்கின்றது. எனவேதான் 42ஐ 6ஆல் வகுக்கின்றேன். 7 என்பது எங்களுக்கு விடையாக கிடைக்கின்றது. இந்த 7 என்ன செய்ய வேண்டுமாக இருந்தால், 7ஐ 9ஆல் பெருக்க வேண்டும். இந்த 7ஐயே நான் 1ஆல் பெருக்கின்றேன் சொன்னால், நான் ஆரம்பத்திலேயே குறிப்பிட்டது போல ஒவ்வொரு குழுக்களிலும் 9 பேர் இருக்கின்றார்கள் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். இலகுவான முறையிலே செய்முறையை பின்பற்றுவதற்காக அவ்வாறு கூறினேன். ஒவ்வொரு 9 பேருக்கும் 3 பேர் உயரம் கூடியவர்கள் என்று வினா தரப்படுகின்ற போது, ஒவ்வொரு 9 பேர் என்பதை நீங்கள் குழுக்களாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு குழுக்களிலும் 9 பேர் இருக்கின்றார்கள். அதிலே 3 பேர் உயரம் கூடியவர்கள். எனவே அதிலே 6 பேர் உயரம் குறைந்தவர்களாக இருப்பார். இவ்வாறாக 6 பேராக அங்கே காணப்படுவார்கள். ஒவ்வொரு குழுக்களிலும் உயரம் குறைந்தவர்கள். எனவேதான் உயரம் குறைந்தவர்களுடைய மொத்த எண்ணிக்கை 42. அதனை 6ஆல் பிரித்து விடை 7 என எடுத்திருக்கின்றேன். அந்த 7 என்பது எத்தனை 9 பேரை கொண்ட குழு அங்கே இருக்கின்றது என்பதைத்தான் நான் எடுத்திருக்கின்றேன். எத்தனை 9 பேரை கொண்ட குழு. இந்த இடத்துல குழு என்ற சொல் பயன்படுத்தவில்லை. நான் இந்த வினாவை இலகுவாக செய்வதற்காக அவ்வாறு சிந்திப்பதற்கு கூறினேன். ஒவ்வொரு 9 பேரையும் நாங்கள் குழுக்களாக எடுத்துக்கொள்ளும் போது எங்களுக்கு இலகுவாக இருக்கும். எனவே 7 குழுக்கள் அங்கே இருக்கின்றார்கள் என்று மறைமுகமாக பொருள்படும். ஒவ்வொரு 9 பேரை கொண்ட 7 குழுக்கள் அங்கே காணப்படுகின்றது. எனவேதான் ஒவ்வொரு குழுக்களிலும் 9 பேர் காணப்பட்டால் 7ஐ 9ஆல் பெருக்கின்றேன். 63 என்று விடை கிடைக்கும். ஆகவே மைதானத்தில் உள்ள பிள்ளைகளுடைய மொத்த எண்ணிக்கை 63ஆக காணப்படும். இதனை வேறு வழிகளிலும் செய்து கொள்ளலாம். தனிய உயரம் குறைந்தவர்கள் உயரம் கூடியவர்களை தனித்தனியாக கண்டும் சேர்த்து கூட்டிக் கொள்ளலாம். நான் கூறிய இந்த வழியிலும் செய்து கொள்ள முடியும். அடுத்த வினா, ABC எனும் 3 பற்சில்லுகள் ஒன்றோடொன்று பொருத்தப்பட்டுள்ளதை உரு காட்டுகின்றது. பற்சில்லு A வலம் சுழியாக சுழல்கின்றது எனின் பற்சில்லு C எப்பக்கமாக சுழலும்.
இந்த பற்சில்லுகள் தொடர்பான வினாக்களை நன்றாக பயிற்சி எடுத்துக் கொள்ளுங்கள். அதிகளவான வினாக்கள் செய்து பழகுங்கள். ஏன்னு சொன்னால் இது ஒரு நுண்ணறிவு சார்ந்த வினா, பெரும்பாலும் பகுதி ஒன்றிலே இடம்பெறக்கூடிய வினா. இதிலே கடினமான வினாக்கள் பல இருக்கின்றன. இதிலே நான் ஒரு அறிமுகம் செய்வதை போன்ற ஒரு வினாவைத்தான் இதிலே தந்திருக்கின்றேன். ஒரு ஒரு அடிப்படையான ஒரு வினாவாகத்தான் இதை தந்திருக்கின்றேன். எவ்வாறு பற்றில்கள் ஒன்றோடொன்று பொருத்தப்படுகின்ற போது அதனுடைய சுழற்சி முறைகள் எவ்வாறு காணப்படும் என்பதை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் இந்த வினாவை தந்திருக்கின்றேன். அடுத்தடுத்த வரக்கூடிய காணொளிகளில் இது சார்ந்த கடினமான வினாக்களை பார்ப்போம். இதிலே இந்த இலகுவான வினாவை பார்ப்போம். 3 பற்றில்கள் ஒன்றோடொன்று பொருத்தப்பட்டிருக்கின்றது. முதலிலே ஒரு விடயத்தை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். எப்போதுமே பற்சில்லுகள் ஒன்றோடு ஒன்று பொருத்தப்பட்டு காணப்படுகின்ற போது, குறிப்பாக அந்த பற்சில்லுகளுடைய பற்களோடு ஒவ்வொரு பற்சில்லுகளினதும் பற்களோடு பொருந்துகின்றவாறு, மேலே படத்திலே தரப்பட்டவாறு பற்களோடு ஒன்றோடொன்று பொருந்துகின்றவாறு பொருத்தப்பட்டிருக்கின்ற போது எப்போதுமே நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், அருகே இருக்கக்கூடிய பற்சில்லுகள் ஒரே திசையில் சுழலாது. அருகருகே இருக்கக்கூடிய, உதாரணமாக படத்திலே ஏயும் பியும் அருகே இருக்கின்றது, அதே போல பிக்கு அருகிலே சி இருக்கின்றது. ஏயும் பியும் எப்போதுமே ஒரே திசையில் சுழல முடியாது. அதே போல பியும் சியும் ஒரே திசையிலே சுழல முடியாது. காரணம், ஒன்றுக்கொன்று அருகிலே இருக்கிறது. ஏயின் அருகிலே பி காணப்படுகிறது, அதே போல பி என்ற பற்சில்லுக்கு அருகிலே சி காணப்படுகிறது. அப்ப எனவே உங்களுக்கு இலகுவாக ஒரு அடிப்படையான விளக்கம் விளங்கி இருக்கும். அருகருகே அமைகின்ற போது 2 பற்சில்லுகள் அருகருகே இருந்தால் ஒரே திசையிலே சுழல முடியாது. இவ்வாறாக பொருத்தப்பட்டிருந்தால், பற்கள் பொருந்துகின்றவாறு பொருத்தப்படுகின்ற போது அருகருகே இருக்கக்கூடிய பற்சில்லுகள் ஒரே திசையிலே சுழல முடியாது. எனவே ஏ பற்சில்லானது வலஞ்சுழியாக சுழலுகின்ற போது பி பற்சில்லானது இடஞ்சுழியாக சுழலும். ஏனென்று சொன்னால் அதற்கு எதிரான பக்கமாகத்தான் சுழலும். எப்போதுமே பற்கள் இவ்வாறு பொருத்தப்படுகின்ற போது, பற்சில்லுகள் பொருத்தப்படுகின்ற போது அருகருகே இருக்கக்கூடிய 2 பற்சில்களும் ஒரே திசையிலே சுழல முடியாது, எதிர் திசையிலேதான் சுழலும். எனவே ஏ பற்சில்லு வலஞ்சுழியாக சுழலுகின்ற போது பி பற்சில்லு இடஞ்சுழியாக சுழலும். தற்போது பி பற்சில்லு இடஞ்சுழியாக சுழன்றால் சி பற்சில்லு அதற்கு எதிரான திசையில், அதாவது வலஞ்சுழியாகத்தான் சுழல வேண்டும். சி இடஞ்சுழியாக சுழல முடியாது. ஏன்னு சொன்னால் பியும் சியும் அருகருகே ஒன்று சேர்ந்து பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய பற்சில்களாக காணப்படுகின்றன. எனவேதான் பி இடஞ்சுழியாக சுழல்கின்ற போது சி வலஞ்சுழியாக சுழல வேண்டும். எனவே கேட்கப்பட்ட வினாவை கவனிப்போம். பற்சில்லு சி எப்பக்கமாக சுழலும் என்பதுதான் வினா. படத்தை நீங்க நன்றாக பார்க்கின்ற போது இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். பற்சில்லு ஏ வலஞ்சுழியாக சுழன்றால் பற்சில்லு சி வலஞ்சுழியாக சுழலும். ஏனென்று சொன்னால் நடுவிலே இருக்கக்கூடிய பி ஆனது ஏ பற்சில்லுக்கு எதிராக சுழலுகின்றது, இடஞ்சுழியாக சுழலுகின்றது. எனவே பி பற்சில்லுக்கு எதிராகத்தான் சி பற்சில்லு சுழல வேண்டும். ஆகவே ஏ வலஞ்சுழியாக சுழல்கின்ற போது சியும் வலஞ்சுழியாக சுழலும், பி இடஞ்சுழியாக சுழலும். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இது ஒரு பற்சில்லு சார்ந்த ஒரு அடிப்படையான ஒரு விடயம். இதோடு சார்ந்த கடினமான வினாக்களை அடுத்தடுத்த காணொளிகளில் நாங்கள் பார்ப்போம். அன்புக்குரிய மாணவர்களே, எமது யூடியூப் தளத்திலே பதிவேற்றப்படுகின்ற காணொளிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக காணொளிகளை பார்வையிடுவதற்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் காணொளிகளை உங்களுடைய நண்பர்கள் பார்த்து பயன்பெறுவதற்கு காணொளிகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.